இன்றைக்கு பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால் மோசமான மனநிலை என்ற ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். த போர் மைண்ட் செட். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாத ஒரு மனநிலை. அதுலேயும் ஒரு 4 காரியத்தை பார்த்து துரிதமாய் முடித்து விடலாம். மோசமான மனநிலை முதல்ல இருக்கிறது எதுக்கு எடுத்தாலும் புகார் சொல்லுகிற ஒரு மனநிலை. எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் இருக்கும் அவங்கக்கிட்ட. எதை சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு கம்ப்ளைண்ட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது பிடிவாதமான மனநிலை. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்வாங்க. நம்ம ஒன்று சொன்னால் இது ஒரு பிடிவாதமான மனநிலை. மூன்றாவது சந்தேகப்படுகிற மனநிலை. நான்காவது முடியாது, இது நடக்காது அப்படின்னு எண்ணுகிற ஒரு மனநிலை, மோசமான மனநிலை. இது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாத ஒரு முக்கியமான காரியமாய் இருக்கிறது. ஒருவேளை இந்த காலையில் நமக்கு இதில் 4 எது இருந்தாலும் ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் அழகாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இந்த 4 மனநிலைக்கு அப்பாற்பட்டவராய் மேலானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். புக் ஆஃப் லூக் 10:40 பார்க்கலாம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இப்போ இந்த பகுதி நமக்கு நல்லா தெரியும். நான் ரொம்ப டீட்டெயிலெலாம் போகிறதில்ல. இந்த பகுதி தெரியும். அக்கா தங்கச்சிங்க 2 பேர். அவங்க 2 பேரும் வீட்டில் ஏசு 3 பேர் சகோதரர் சேர்த்து அவங்க வீட்டுக்கு ஏசு அடிக்கடிக்கு போவார். ஏன்னா ஒருவேளை அவங்க அழகாக நல்லா சமைப்பாங்களோ என்னமோ, சாப்பிட்றதுக்கு போனாரோ இல்லை அவங்க மேலே வைத்த அன்பு நிமித்தமாய் போனாரோ தெரியலை. ஆனால் ஏசு போன உடனே செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் என்னென்னா அவரை விசாரிக்கணும். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கவனித்து கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அக்காக்காரி என்ன பண்ணுறான்னா, செய்கிற வேலை யாருக்கு செஞ்சிட்டு இருக்கா? யாருங்க சோறு ஆக்கினுக்கிறாவ? ஆண்டருக்கு தான் சோறு ஆக்கினுக்கிறா. ஆனால் அவளுக்கு ஒரு தவறான ஒரு மனநிலை இருந்தது. என்னன்னா, செய்கிற வேலை ஆண்டவருக்கு என்று செய்தாலும் அவள் தன்னுடைய சகோதரியை குறித்து கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டே இருந்தாள். கம்ப்ளைண்ட்டு. இப்போ நம்ம கூட சில நேரத்தில் அப்படி தான், ஆண்டவருக்காக தான் எல்லாம் செய்வோம். ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம், ஆண்டவருக்காக பாடுவோம். ஆனால் நம்மக்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வைத்து கொண்டே இருப்போம். ஆண்டவரே, நான் இதுக்கு உமக்காக செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒத்தாசையாக ஆள் இல்லை, எனக்கு அதை ஃப்ரீயாக செய்யறதுக்கு இடம் இல்லை அல்லது வாய்ப்பு இல்லை, இப்படி சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் வைத்து கொண்டே இருப்போம் என்றால் ஆண்டவர் உங்கள் கம்ப்ளைண்ட் இருக்கிற மனநிலையை பார்க்கவே மாட்டார். ஏன் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் யார் மீது பிரியமாய் இருந்தார் என்றால் காலையிலே அமர்ந்து அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கவனித்துக் கொண்டிருந்தவள் மேலதான் கவனமாய் இருந்தாரே தவிர அவளுக்கு விரோதமாய் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறவளை குறித்து ஆண்டவர் கவலைப்படவே இல்லை. ஒருவேளை இந்த காலையில் நீங்க எது செய்தாலும் நான் ஆண்டருக்கு தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க வச்சுங்களேன், உங்களை குறித்து ஆண்டருக்கு கவலையே கிடையாது. நீங்க எவ்வளோ பண்ணாலும், நீங்க எவ்வளவு நேர்த்தியாய் அவள் சமைத்து கொண்டு வந்து வைத்திருந்தாலும், ஒருவேளை அன்றைக்கு அவள் சமைக்காமலே அவருடைய ஆண்டருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பாள் என்றால் தானாகவே சட்டியில சோறு வந்திருக்கும். தானாகவே சட்டியில சோறு வந்திருக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். சமைக்காமையே அழகா எல்லாவற்றையும் செய்யக்கூடும். சாத்தானுக்கே தெரியும் கல்லை அப்பமா மாத்தி சாப்பிடுன்னு யார் சொன்னா? சாத்தான். அவனுக்கே தெரியும். ஆனா இந்த அக்காக்காரிக்கு தெரியல ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதனால சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த கம்ப்ளைண்டிங் மைண்ட் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் கண்டு கொள்ளவே மாட்டார். அப்ப இன்றைக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையா
அல்லது ஆண்டவருடைய பார்வை நம்ம மேல விழாம அல்லது ஆண்டவர் இடத்துல நம்ம சேர முடியாம இருக்கிற மிகப்பெரிய பலவீனமான காரியம் என்னன்னா, we keep on complaining on what we do. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒன்று தீர்மானித்துக் கொள்ளுங்க, நான் ஆண்டவருக்காக ஒரு காரியம் செய்வேன் என்றால் அதுல கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது. இது ஒரு பெண் ஒரே ஒரு சகோதரி மாட்டம் இல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 1-10 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்க ஒரு கும்பல் ஜனம் வந்து ஒரு பெண்ணை கையும் மெய்யுமாய் பிடித்து கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட நிறுத்துறாங்க. மோசேவின் நியாயப்பிரமாணத்தின்படி இவளை என்ன பண்ணணுமா, கல்லெறிந்து கொல்ல வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது என்று அவங்க என்ன பண்றாங்கன்னா கொண்டாந்து நிறுத்துறாங்க. அப்போ ஆண்டவர் அழகா அவங்க எல்லாம் சொன்னதையும் கேட்டுக்கொண்டே இருந்தார். தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் சொன்னதையும் கேட்டுக்கிட்டு அவரு பாட்டு தரையில் என்ன பண்ணியிருந்தாராம், அவங்க சொன்னது எல்லாத்தையும் கேட்டாரு, இல்லை கேட்காம இருந்தாரு, அதெல்லாம் அவருக்கு நமக்கு கவலை இல்லை. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ முதல்ல கல்லடிச்சு சாவடிடான்ட்டார். முதல்ல இப்போ உண்மையிலே ஒரு பெரிய தவறு மோசே நியாயப்பிரமாணத்தின்படி மாட்டிக்கொண்டவள இயேசு என்ன பண்ணிருக்கணும், கல்லெறிந்து கொல்ல சொல்லி இருக்கணும். ஆனா ஆண்டவர் அவளை அப்படி தண்டிக்காம இருக்க காரணம் தெரியுமா, இவனுங்க கம்ப்ளைண்ட் பண்ணத ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை. அதனால என்ன தெரியுமா பண்ணிட்டாரு, கேமை திருப்பி விட்டுட்டாரு. இதுல நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, உங்கள எவன் பாவம் செய்யலையோ அவளை கல்லரிச்சு கொண்டுடான்ட்டார். ஒருத்தம் கூட கல்லறியில. கடைசியில வேதம் சொல்லுகிறது, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கல்ல கீழே போட்டு ஓடிட்டு போயிட்டாங்க. காரணம் என்னவென்றால் ஒருவர் மனநிலையில கூட அவங்க சுத்தமானவர்களாய் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவசனமே, இந்த காலையில நீ தொட்டதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, நான் இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்யவே இல்லை, அல்லது நான் ஆண்டவரோட சமூகத்துல காத்திருக்கிறேன், எனக்கு எப்போதான் பதில் வரும், அல்லது நான் உபவாசிக்கிறேன் அதுக்கு ஒரு பதில் வரல, அல்லது நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், என் வாழ்க்கையில மாட்டிக்கொண்ட விஷயங்கள் இருந்து வெளியே வர முடியல, கடன் பிரச்சனையில வர முடியல, வியாதியில இருந்து வர முடியல என்று நீ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீனா, ஆண்டவர் உன் வாழ்க்கையில எதுவுமே செய்யவே முடியாது. ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ற வரைக்கும் அவரும் அமைதியா கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதை குறித்து காதுல கூட வாங்க மாட்டார். காதுல கூட. இன்றைக்கு ஒன்று யோசித்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்றால் மைண்ட் செட் மாறணும். என்ன தெரியுமா, என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில எதை குறித்தும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டேன். எதை இருந்தாலும், உங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், முதல்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதை நிறுத்திட்டீங்கன்னா ஆண்டவர் அற்புதமாய் வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யோவான் 11:20 வாசிக்கலாம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். இங்க பாருங்களேன், இப்போ மார்த்தாளு அங்க கம்ப்ளைண்ட் பண்ணவ, இப்போ இந்த பிடிவாத குணம் யாருக்கு தெரியுமா வந்துருச்சு? யாரு ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து நல்ல போதனைகளை கேட்டாலும், ஆண்டவரே சொல்றாரு, அவ என்ன வசனத்தை கேட்டாலும் பரலோகத்துக்குரிய பங்கான நல்ல விஷயங்களை கேட்டவ, இப்ப அவளுக்குள்ள என்ன வந்துருச்சு? பிடிவாத குணம் வந்துருச்சு. என்ன தெரியுமா பிடிவாதம்? இயேசு வருகிறார் என்று தெரிந்து கொண்டால், இயேசு வருகிறார் என்று தெரிந்து கொண்ட பிறகு மரியாள் போகவே இல்லை, அங்கேயே உக்காந்தா. வந்தா வரட்டும், வரனா போடும். சிலர்லாம் அப்படிதான் பிடிவாதம் பிடித்தார்கள் என்றால் அந்த பிடிவாதத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது. அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னுவாங்க, கடைசியில் அது முயலே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? முயலே பிடிச்சிருக்க மாட்டாங்க, அது பூனை. பூனையை பிடிச்சிக்கிட்டு நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னுவாங்க. அப்ப முதல்ல பிடிவாதம் என்பது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது.
எந்த விஷயமா இருந்தாலும் இயேசு வருகிறார் என்று கேட்ட உடனே யாத்திரை முதல்ல ஓடி இருக்கணும். நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாள் ஓடி வழியில பார்த்திருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம கூட அப்படிதான். ஆண்டவர் சில நேரத்தில் அற்புதம் செய்யலாம் என்று தீர்மானிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அதிசயங்கள் நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது, நம்ம பிடிவாதமா ஒட்டாரமா ஒரே இடத்துல இருப்போம். அந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டோம். ஆண்டவர் செய்யறது தீர்மானித்து விடுவார். சரி, ரொம்ப நாளா ஜெபம் பண்றான், தந்துடலாம் அப்படின்னு யோசிப்பார். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? அந்த வாரம் தான் சர்ச்சுக்கு வராம போயிடும். அந்த வாரம் தான் அந்த ஒரு பிரசங்கத்தை அல்லது அந்த ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணத்தை இழந்து விடுகிறவர்களாக இருக்கும். அப்போ சின்னதா பிடிவாதம் பிடித்தா கூட ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோமா இருக்கிறோம். நடந்தது என்ன தெரியுமா? லாசர் உயிரோடு வரும்பொழுது மரியாள் அதை பார்க்கல, மார்த்தாள் மட்டும் தான் பார்த்தா. தெரியுமா உங்களுக்கு? நீங்க அந்த பகுதியை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மரியாளோ வீட்டில் பிடிவாதம் பிடித்து உட்கார்ந்து கொண்டிருந்தா. ஆனால் மார்த்தாளோ இயேசுடன் கல்லறைக்கு போய் லாசர் உயிரோடு வந்ததை பார்த்தா. இன்றைக்கு நீ பிடிவாதம் பிடித்து கொண்டு நீ ஆண்டவருக்காய் செய்ய வேண்டிய காரியங்களில் அல்லது ஆண்டவருக்கு விரோதமா முரண்டு பிடிச்சு கொண்டு வேத வசனத்துக்கு விரோதமா நீ செயல்பட்டு கொண்டு இருப்பாய் என்றால் ஆசீர்வாதம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் இழந்து விடுவாய். அப்படி என்றால் நமக்கு என்ன மனநிலை இருக்கு? எப்பவுமே ஒரே மனநிலையில் இருங்க. என்ன தெரியுமா? ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே நம்ம வாழ்க்கையில இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வேற எதுக்குமே கிடையாதுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் பூமியில பிறந்து அவர் வாழ்ந்த காலத்துல ஒன்னே ஒண்ணுதான் செய்தார். என்ன பண்ணாரு? நன்மை செய்கிறவராகவே சுத்தி திரிந்தார். அப்ப அப்படிப்பட்ட தேவன் நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது, அப்படிப்பட்ட தேவன் விடுதலைகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும்பொழுது, சின்ன பிடிவாதத்துல சின்ன ஸ்டபர்னஸ்ல நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறவர்களாய் இருக்கிறோம், அல்லது அற்புதங்களை காண முடியாதவர்களாய் போய் விடுகிறோம். ஒன்று தீர்மானித்துக் கொள்ளுங்க, உன் வாழ்க்கையில எப்போ வாய்ப்பை ஆண்டவர் கொண்டு வந்து தருவார் என்பதை நீயும் நானும் அறிந்து கொள்ளவே முடியாது. எப்ப செய்வாரோ தெரியாது. ஆனா செய்யும் போது நீ நானும் காத்திருப்போம் என்றால் அழகாய் அதை காண்கிறவர்களாய் மாறி விடுவோம். இதே போலதான் நீங்க இந்த யூத வாலிபன் லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 18-25 வரைக்கும் நீங்க நமக்கு நல்லா தெரியும். யூத வாலிபன் இயேசு இடத்துல வந்து கேட்டா, நல்ல போதகரே, பரலோகத்துக்கு போறதுக்கு என்னப்பா வழின்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். அவனுக்கு எவ்வளவு பிடிவாதம் இருந்தா அவன் என்ன பண்ணிட்டானா, நீங்க 23ஆவது வசனம் தான் வாசிங்க, எடுத்துட்டீங்கன்னா. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவர்கள் எல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இங்க பாருங்களேன், இவனுக்கு ஆஸ்தி அதிகமா இருந்ததுனால அதை வித்து கொடுக்கறதுக்கு பிடிவாதம் தானே பிடிச்சிட்டான். கொஞ்சம் ஸ்தபனா இருந்துட்டான். இதெல்லாம் கொடுத்துட்டா எப்படி சம்பாதிக்க முடியும்? ரெண்டாவது அவன் யோசிச்சது தப்பு இல்லை, கரெக்டு தானே? இப்போ நம்ம கூட தான் இருக்கோம். இப்போ நீங்கள் எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறீங்க, வீடு வைத்திருக்கீங்க, திடீர்னு உங்கள் வீடெல்லாம் விற்று பைசா எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுங்கன்னா அடுத்த வாரம் நீங்கள் இருக்க மாட்டீங்க, வேறு சர்ச்சுக்கு போயிடுவீங்க. அது உண்மை. ஆனால் நீங்கள் செய்ய மாட்டோம் நம்மளாம். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் சில காரியங்களை செய்யும் பொழுது. ஆனால் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை தான் பார்த்தார். அவன் கொடுக்க மனமா இருந்தானா என்பதை பார்த்தார். அருமையான தேவஜனமே, ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, ஆசீர்வாதம் நம்முடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேத வசனமா, அதே வேத வசனமே அந்த ஆசீர்வாதமா இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாத காரியம் தெரியுமா? ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லாத ஸ்தபானா, எனக்கு தான் எல்லாம் தெரியும் வேதத்துல அப்படின்னு நினைச்சிங்க வச்சுங்கல்ல, ஆசீர்வாதத்தை கோட்டணும். ஆசீர்வாதத்தை சிலர்லாம் எப்படி தெரியுங்களா, அவங்களுக்கு 4 வசனம் தெரியும். அந்த 4 வசனத்துல அதையே பிடிச்சிக்கிட்டு காலத்தை ஓட்டிடலான்னு நினைப்பாங்க. சத்தியமா ஓட்டவே முடியாது. 4 சுவிசேஷம் தெரியுதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்க நிச்சயமா பரலோகம் போயிடுவீங்க.
4 சுவிசேஷத்துல உள்ள இருக்கிற எல்லா மறைபொருள்களும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விலக்கி கொடுத்திருப்பார் என்றால் நிச்சயமா பரலோகம் போலாம். ஆனா 4 வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டு, இல்ல 4 பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு, இல்ல ஒரே ஒரு தாளத்தை வச்சுக்கிட்டு எனக்கு அதிலேயே நான் பிடிவாதமா இருப்பேன் அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களை பற்றி கண்டுக்கவே மாட்டார். மரியாள் எவ்வளவுதான் ஆண்டவருடைய சமூகத்துல பாதத்துல உட்கார்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும் மார்த்தாள் வந்த பொழுது ஆண்டவர் என்ன பண்ணிக்கணும், எங்கப்பா மரியாள்னு கேட்டுக்கணுமா இல்லையா? மார்த்தாள் ஓடி வந்து வழியில இயேசு வரும்பொழுது பார்க்கறா. பார்த்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும், ஏமா சோறாக்கிற நீ இருக்கிற, என் காலடியில உட்கார்ந்து இந்த மரியாள் எங்கன்னு கேட்டுக்கணும். ஆண்டவர் கேட்கவே இல்லை. பாத்துங்க, தெரியும் ஏன் தெரியுமா? ஆண்டருக்கு தெரியும், பிடிவாத குணம் பிடிச்சிருந்தா அங்கேயே உன்னை பத்தி ஆண்டவர் மறந்துட்டு அடுத்த செக்டார்ல அடுத்த காரியத்துக்குள்ள ஆண்டவர் அற்புதங்களை செய்ய மற்றவர்களை கொண்டு செய்வதற்கு போய்விடுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நீங்க மரியாதை போல பிடிவாதம் பிடித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் அதிசயங்களை காண முடியாமல் போய்விடும். மார்த்தாளை போல நம்ம ஓடணும். பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி ஓடணும். பிடிவாதம் என்பது இருக்கவே கூடாது. இங்க கம்ப்ளைண்ட் பண்ணவ என்னதான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவளுக்குள்ள பிடிவாதம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது யோவான் 11:21 அதுல அடுத்த வசனத்தை பார்க்கலாம். யோவான் 11:21. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இங்க பாருங்களேன், ஒரு சின்ன டவுட் இருக்குது அவளுக்கு. இப்போ என்னதான் அவர் சோறாக்கி போட்டிருந்தாலும் ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து நல்ல விஷயங்களை கண்டு கொண்டவள் வீட்டில் பிடிவாதம் பிடிச்சு கொண்டு உட்காந்துட்டு இருக்கிறா. ஆனால் இப்போ மார்த்தாள் இயேசுவோட வந்து கொண்டே இருக்கிறா. பார்த்தாச்சு, ஆண்டவரை பார்த்தா, காலில் விழுந்தா, சந்தோஷமா ஆண்டவரோட நடந்து வர ஆரம்பிக்கிறா. ஆண்டர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் டவுட்டோட சொல்கிறேன், ஆண்டவரே நீங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான். இயேசு எதுக்கு வராருன்னா அவளுக்கே தெரியல. நம்ம கூட சில நேரத்தில் எதுக்கு பைபிள் வாசிக்கிறோன்னே தெரியல, எதுக்கு ஜெபம் பண்றோன்னு தெரியல, எதுக்கு ஆலயத்துக்கு வரும்னு தெரியல, எதுக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறோன்னே தெரியல. எதுக்கு தெரியுமா கிறிஸ்தவங்களா இருக்கிறோம்? இந்த சுவிசேஷத்தை அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுக்கு தான் ஆண்டவர் உன்னைய என்னைய பிரித்திருக்கிறார் என்ற ரகசியத்தை பிசாசு நம்மளுடைய கண்களில் இருந்து மறைத்து வைத்திருக்கிறார். வருகிறது யாரு? இயேசு. அவர் எதுக்கு வராரு? லாசருவை எழுப்புவதுதான் வரார், வேற எதுவுமே கிடையாது. ஏனென்றால் அவர் சொல்கிறார், இது பிதாவுடைய சித்தம். அவனை எழுப்புவது பிதாவுடைய சித்தம். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேறுகிற வருகிற இயேசுவை இவன் என்ன பண்றா, வர்றது யாருன்னே தெரியாம, நீங்க இங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. நீங்க இங்க இருந்திருந்தா, நம்ம கூட அப்படிதான் சில நேரத்துல, இந்த நேரத்தில் ஆலயத்தில் இருந்திருந்தா என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இந்த நேரத்தில் நான் உலகத்தானுடைய பேச்சை கேட்காம, என் சொந்தக்காரன் பேச்சை கேட்காம இருந்தா கடலில் போய் மாட்டிருக்க மாட்டேன். இந்த இடத்துல பொண்ணு எடுக்காம இருந்திருந்தா தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் உண்டு. தெரியுங்களா உங்களுக்கு? ஐயோ இந்த கல்யாணம் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ற நிறைய ஆம்பளைங்களாம் உண்டு. எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், கூட இருக்கிறது யாரு? இயேசு என்பதை அறியாமல் இருந்தா. இன்றைக்கு நம்ம கூட அப்படிதான். நீங்களும் நானும் ஆண்டவர் நம்ம உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மளை பிரித்தெடுத்து, நம்மை அபிஷேகம் பண்ணி அழகா கொண்டு வந்திருக்கிறார். அந்த ரகசியம் தெரியாம, அதோடைய மேன்மை தெரியாம, மகத்துவத்தை அறிந்து கொள்ளாம ஆண்டவர்கிட்டயே போய் சொல்றோம். இவ போய் சொன்னா பாருங்க, நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இன்றைக்கு நம்ம கூட அப்படிதான். ஆண்டவர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில மரிக்க வைப்பார், சில காரியங்களை உயிர்த்தெழுதல்ல கொண்டு வருவார், சில காரியங்களை அவருடைய மகிமைக்காக செய்வார். ஆனா நம்ம செஞ்சவருக்கையே போய் கம்ப்ளைண்ட் பண்றது. வேற யார்கிட்டயே சொன்னா கூட பரவாயில்ல, செஞ்சவரே அவரு தான். ஏனென்றால் பிதாவுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக செய்த காரியங்களை அவர்கிட்டயே போய் சொல்ற, ஆண்டவரே நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் வாழ்க்கையில எதுவுமே நடந்திருக்காது ஆண்டவரே என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். யோவான் 20:25 தொடங்கி 29 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்க ஒரு அருமையான சீசன் இருக்கான். அருமையான சீசன். இவன் யாரு கூட இருந்தான் தெரியுமா? 3 வருஷம் இயேசுவோடவே பிரயாணித்தான். அவனாலதான் ஆசியாவில் மிகப்பெரிய பகுதியில் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இவனுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தது. என்ன தெரியுமா சந்தேகம்? நான் இயேசுடைய காயங்கள் இல்ல,
விரலை விட்டு பார்த்தாதான் நம்புவான். தெரியுமா உங்களுக்கு? கூடவே இருந்தான், இயேசு கூடவே இருந்தான். அற்புதங்களை பார்த்தான், பிசாசு ஓடுறதை பார்த்தான், மரித்தோர் எழுந்ததை பார்த்தான். நீங்க மார்க் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல வாசி பார்ப்பீங்கன்னா, இயேசு உயிரோட ஒரு பெண்மணியை குழந்தையை எழுப்பும் போதெல்லாம் பார்த்தான். இவ்வளவு பார்த்தவன் சீசர்கிட்ட சொல்றான், அவர் வந்தாலும் நம்ப மாட்டேன், அவருடைய காயங்கள் இருந்தாலும் நம்ப மாட்டேன், காயத்துல விரல் விட்டு பார்த்தாதான் நம்புவேன். நம்மால் சும்மா கிடையாது. யாரு? நம்ம தலைவர். வாடா, விரல விட்டு பாடுறா, காயம் இருக்குதா செக் பண்ணிக்கடான்னு. அவன் அங்க மனம் திரும்பினாங்க, இந்தியாவில் வந்து மறித்தான். பார்த்துங்க. இன்றைக்கு நம்ம கூட அப்படிதான் சில நேரத்தில் இயேசு யார் என்பதை பல இடத்துல பல சூழ்நிலையில ஆண்டவர் நமக்கு அழகாய் நிரூபித்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்களை பார்த்திருப்போம், பல நன்மைகளை பெற்றுக் கொண்டிருப்போம். ஆனா இருந்தாலும் சூழ்நிலைகள் மாறும்பொழுது சந்தேகம் தானாகவே நம்ம வாழ்க்கையில வந்துடும். இது நடக்குமா? ஆண்டவர் இருக்காரா? அவருக்கு கண்ணுக்குதா, மூக்குக்குதா, வாயுக்குதா, வயிறுக்குதா? எல்லாம் இருக்குது, சரீரத்துல இருக்கிறா. எல்லாம் நீங்க கேட்கிற எல்லாமே இயேசுக்கு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நீங்க வேணா போய் வாசித்து பாருங்க. இயேசு உயிர் தெழுந்த பொழுது செயலை மாத்திரம்தான் இருந்தது, அவர் சுத்தி வைத்த செயலை. சரீரத்தோடு எழுந்தவர். அவருக்கு கண்ணுக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, காது இருக்குது, வயிறு இருக்குது. நீ பேசுற எல்லாத்தையும் கேட்டுக்கிறார். நீ கம்ப்ளைண்ட் பண்றத கண்டுக்காம இருக்கிறார். நீ பிடிவாதமா உட்காந்தா அப்படியே ஒட்டாரமா உட்காரு, நான் அடுத்த ஆளுக்கு அற்புதத்தை செய்யறேன்னு போய்கிட்டே இருக்காரு. நீ அவரை நம்பாம இருந்தா வந்தவங்களை வைத்து அற்புதத்தை செய்து காட்டிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அருமையான தேவச்சனவன், எந்த விஷயத்திலயோ சந்தேகப்படுற மனநிலை நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. சந்தேகப்படவே கூடாது. செய்வாரா அப்படின்னா நிச்சயமா செய்வார். நிச்சயமா லாசர் எழுப்புறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆச்சு, அவ்வளவுதான். அது கூட எதுக்கு அப்படின்னா இயேசுடைய மரணத்தை ஒப்பிட்டு காட்டுவதற்காக, அதை ஒரு உவமையாய் வைப்பதற்காக அவர் அதை அப்படி செய்தார். அதுக்காக அவரால் எழுப்ப முடியாதுன்னு கதை கிடையாது. ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னா எதுவுமே கிடையாது. அவரால் எல்லாம் செய்ய முடியும். இன்றைக்கு ஒருவேளை சந்தேகப்படுகிற மனநிலை இருந்தா இன்றைக்கு அதை தூக்கி தூரம் போட்டுருங்க. கடைசியா நம்ம பார்க்கிற அன்னேபிள் மைண்ட் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இங்க பாருங்களேன், இங்க ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். 38 வருஷமா அவன் எங்க உட்காந்துக்கிறான்? கொலக்கரில் உட்காந்துட்டு இருக்கான். தூதன் வந்து குளத்தை கலக்கும் போதெல்லாம் வேடிக்கை பார்க்கறான். தூதன் வந்து கலக்கும் போதெல்லாம் வேடிக்கை பார்க்கறான். இவன் என்ன பண்ணி இருக்கணும் ஆக்சுவலா அப்படின்னா, தண்ணி கலக்கிற அந்த ரிம் இருக்குல்ல, ரிம்னா அந்த எட்ஜி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ டம்ளரில் தண்ணி ஊற்றினா அதோடைய அந்த டம்ளருடைய உதடு வாட்டத்தில் தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா? அங்கே போய் உட்காந்துருக்கணும். அங்கே போய் உட்காந்துருந்தா தூதன் கலக்கணுன்னே என்ன பண்ணிருக்கலாம்? கையை விட்டுருக்கலாமா இல்லையா? இப்போ தட்டில் பிரியாணி வச்சுட்டு பிரியாணி அந்த கேமரா கிட்ட இருந்து எனக்கு தட்டில் பிரியாணி வரலன்னா வராது. நம்ம தான் பிரியாணி கிட்ட போகணும். போனாலும் வராது. கையை விட்டு வாரி வாயில அப்பனாதான் அதோட ருசியும் வயிறும் கண்ணும் நிறையும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க பார்க்கறத பார்த்தா நாங்கள் அதையெல்லாம் சாப்பிடுவதில்லை. சரி, ஓகே, கீரை குழம்பு வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? கீரை குழம்புன்னு எல்லா மூஞ்சிலையும் பல்லு தெரியுது. காரணம் தெரியுமா? நீங்களாம் கீரை குழம்பு சாப்பிட மாட்டீங்க. பிரியாணியே வைத்துக் கொள்ளுங்க. இந்த 38 வருஷமா இருந்தவங்க கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? அவனுக்குள்ளே ஒரு மைண்ட் செட் இருந்தது. என்னால முடியாது, என்னால் எழுந்து நடக்க முடியாது, என்னால் தூதன் கலக்கும் பொழுது அந்த குளத்துக்கிட்ட போக முடியாது, என்னால் போய் முதல்ல இறங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் அவனுக்குள்ளே அவன் கிரியேட் ஆயிடுச்சு. ஏன் ஆயிடுச்சுன்னா, ஆரம்பத்தில் ட்ரை பண்ணியிருப்பான், நடக்காம போயிருக்கோம். ஆரம்பத்தில் 3வது போயிருப்பான், அதனால கிடைக்காம போயிருப்போம். ஒருவேளை ஆரம்பத்தில் 2வது கூட போயிருக்கலாம், உருண்டு பிறண்டு 2வது கூட போயிருக்கலாம். ஆனா அவன் வாழ்க்கையில அதிசயம் நடக்காம போயிருக்கலாம். கடைசியில் அவன் ஒரு மைண்ட் செட் வந்துட்டான். தெரியுமா? குளத்தை கலக்கும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லைன்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அவன் மைண்ட் செட் என்னால முடியாதுங்க, அவ்வளவுதாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிதான். என்னால முடியாதுங்க, நான் பலனற்றவனாய், நீசனாய், பூச்சியாய், புழுவாய்,
அடிமையாய். ஆண்டவர் இப்பெல்லாம் எங்கேயுமே நம்மளை கூப்பிடல தெரியுமா? என் தாசனே, என் மகனே, என் மகளே, என் ராசாத்தியே வான்ற. ஆனா நமக்கு மைண்ட் செட் எப்படி தெரியுமா? ஆண்டவரே கூழை ஊத்தினாலும் அதை குண்டான்னு வாங்கி குடிப்பேன். ஆண்டவர் கூழ் ஊத்துறதுக்கு கூப்பிடல. உன்னை கூழ் ஊத்துறது வெளியே ஊத்துவாங்க ஒரு டைம்ல, போய் குடிச்சிட்டு வாங்க, யார் வேணான்றா. அப்போ ஆண்டவர் எதுக்கு தெரியுமா கூப்பிடுறாரு? நீ நானும் மனரம்யமா இருப்பதற்கா, சந்தோஷமா இருப்பதுக்கு தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆனா நம்ம மைண்ட் செட் நாளாவ இவன் 38 வருஷமா உட்கார்ந்து இருந்தபடினால இவனுக்கே ஒரு மனநிலை வந்துருச்சு. என்னால இனிமே முடியவே முடியாது. இந்த குளத்து கரையிலேயே உட்காந்து நம்ம பாடியை தூக்கிட்டு போய் புதைக்கிட்டோம். சிலர்லாம் அப்படிதான், என்னால முடியவே முடியாது பாஸ்டர், சீக்கிரம் வர திரும்ப புதைக்கிறதுக்கு. உங்களும் இல்லை, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களெல்லாம் புதைக்க மாட்டேன், உங்களை எல்லாம் இங்கே விதைப்பேன், நீங்கள் பரலோகத்திலே முளைக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்பெல்லாம் சொல்றாரு, ஏன்னா முளைக்கிற மாதிரி இருந்தா தானே சொல்ல முடியும். இப்போ இவனுக்கு இருந்த மைண்ட் செட் என்ன தெரியுமா ஆயிடுச்சு? முடியல. ஒருவேளை எந்த வயசுல வந்தான் தெரியல, ஒருவேளை ஒரு வயசுல இருந்தா கூட 38 வயசுலேயே இவனால முடியல. இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான். 10 வருஷமா 20 வருஷமா ஒரு காரியத்துக்காக ஜெபித்து போராடி இதுமே இது கிடைக்காது, வெறுத்துறோம். என்னால முடியாதுங்க, ஆண்டவர் இது எனக்கு தரவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, பரத்துல இருந்து ஒரு நன்மையும் குறைவில்லாம தருகிறவர், ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னா நீ இந்த பூமியில என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவார். ஆனா அதுக்கு நீ தகுதியா இருக்கிறியா? உன் மனநிலை மாறிடுச்சா? உன்னால் கூடும் என்ற மனநிலை வரும்பொழுது தானாகவே இயேசு அந்த இடத்துல வந்துருவார். ஆனா நமக்கு அந்த மனநிலை வருவதே கிடையாது. நீங்க மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசிக்கொள்ளுங்க. இங்க பாவம் ஆண்டவர் ரொம்ப துக்கப்பட்டது. முந்தின பகுதி வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் தனியா இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப சோர்வா இருந்து மலையில ஒரு புறமாய் போய் உட்கார பார்க்கிறார். ஆனா திடீர்னு பார்த்தா அவர் திரும்பி பார்க்கிறாரு, திரளான கூட்டங்கள் வந்துருச்சு. அவரும் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். கூட இருக்கிறது யாரு? இயேசு தான் கூட இருக்கிறார். இந்த சீசர்களுக்கு என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? ஆண்டவரே மாலை ஆகிவிட்டது, எல்லாருக்கும் நாங்கள் பந்தி போட ஆயத்தமா இருக்கிறோம், இருப்பது 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்து தருகிறோம். கொடுத்துருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு? சீசரோட விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாரு. டேய், நீ உங்களை தான்டா தேடி இருந்த, எவங்கடா இருந்தீங்க இத்தனை வருஷமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இந்த முட்டா பயலுங்க ஆண்டவரே துரத்தி விட்டுரு, எல்லாம் ஒருத்தரை கூட வச்சுக்காத, ஏன்னா சோறு இல்லை, நம்மளை அடிச்சு சாவடிச்சிருவாங்க வனாந்திரத்துல, எல்லாரும் துரத்துரு, பக்கத்தூருக்கு போய் சோறு வாங்கி தின்ட்டோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, ஒருவரை கூட விடலை. வயிறு நிரம்புற வரைக்கும், அவன் கண்ணு பிதுங்கி வெளியே வர வரைக்கும் தின்னுங்கடான்னு சோறு போட்டார் பாருங்க. அவ்வளவு தின்னும். மீதி எவ்வளவு எடுத்தாங்களாம்? 12 கூட எடுத்தாங்க. ஏன் தெரியுமா? போட்ட நம்ம ஆளுங்களுக்கு கண்ணு பிதுங்கணும்ல, அதனாலதான் கொடுத்தாரு. வாங்கடா இப்போதை கத்துங்கடா, விசுவாசம்னா என்ன, நான் யாருன்னு கத்துங்கடா. நீ எதெல்லாம் என்னால முடியாதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் உன் வயிறு வீங்கி கண்ணு புதுங்கிற அளவுக்கு நான் அதிசயம் செய்ய வேண்டாம்னு காட்டினார். நம்ம கூட சில நேரத்தில் அப்படிதான், ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவாரா, இந்த நன்மை எனக்கு வந்து சேருமானா நம்ம கண்ணு பிதுங்கி, ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமா, இவ்வளோ பெரிய நன்மையா, இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியா என்கிற அளவுக்கு நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம உணர்கிறோமா? Do we realize that our God is able to do everything out of nothing? எதுவுமே இல்லைனாலும் அழகா அதை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த 4 மனநிலைமை இருந்ததுன்னா இப்பவே விட்டுருங்க, இன்றைக்கு மனம் திரும்புங்க, ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதை எப்படி செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க வச்சுங்களேன், நீங்க எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், புக் ஆஃப் எக்ஸோடஸ் 14:16 பார்க்கலாம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையிலே நடந்து போவார். பாருங்களேன், ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன். நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம் நம்ம இந்த மனநிலையெல்லாம் விட்டுட்டாதான் ஆண்டவர் செய்வார்னா, நிச்சயமா செய்யறத பார்க்கறதுக்காக தான் மனநிலையை விட சொல்றேன். ஆண்டவர் செய்யற அதிசயங்களை காண்பதற்கு, ருசிப்பதற்கு, அதை உணர்வதற்கு தான் இந்த மனநிலை இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஏற்கனவே பல காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்து விடுகிறார். ஏற்கனவே பிளானு, ரூட்டு எல்லாமே அவருக்கு கிளீனா தெரியும்.
எந்த வழியில கூட்டு போகணும், எத்தனை அதிசயம் நம்ம வாழ்க்கையில செய்யணும், எவ்வளவு நன்மைகள் நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் அதை செய்யணும் என்பதை ஆண்டவர் தெளிவாய் திட்டமிடுகிறவராய் இருக்கிறார். இதை மோசேவும் வனாந்தரத்தில் நடந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அதை புரிந்து கொள்ளவே இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, டே உன் கோலை எடுத்து சமுத்திரத்தில் நீட்டா, ஏன்டா எல்லாத்துக்கும் என்கிட்ட வந்து கேட்டுனுக்கிற, உன் கையில இருக்கிற கோல் எவ்வளவு பவர்ஃபுல்லு, அதை எடுத்து நீட்டு நீ பாட்டு வழி உண்டு பண்ணி போய்கிட்டே இருடா அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு நம்ம கூட அப்படிதான். நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா, நம்ம போவதற்கு முன்பதாகவே கீழ்காற்றை அனுப்பி நமக்காய் வழிகளை அழகா ஆயத்தம் பண்ணுகிறவர். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனம் பெரிய மம்முட்டியும் அல்லது பக்கெட்டையும் எடுத்துட்டு போய் அந்த கடல்ல இருக்கிற தண்ணியெல்லாம் வாரி ஏரியில ஊத்திட்டு நடந்து போனாங்களா? ஒன்றும் கிடையாது. அவங்க பாட்டுன்னு போய்கிட்டே இருந்தாங்க. நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படி தெரியுமா, முதல்ல தெரிந்து கொள்ளுங்க, நமக்கு முன்னாடி போறவர் அழகா வழி நடத்துவா. யோசுவா வந்த பிறகு யோசுவா 1ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் நீங்க வீட்டுல மாஸ்டர் பார்த்துக்கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, நான் மோசேயோட இருந்தவனோட இருப்பேன், உனக்கு எதிராக ஒருத்தம் கூட நிற்க மாட்டான்டான்ட்ட. மோசேவுக்காவது நீ உன் கோலை வைத்து பயன்படுத்தி போயிட்டே இருறாரு. இப்ப யோசுவா வந்த பிறகு சொல்றாரு, நல்லா பார்த்துக்கோ, சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும், உன் கண் திசை இருக்கிற வரைக்கும் ஒருத்தம் கூட உனக்கு முன்னாடி நிற்க மாட்டான். அவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர் யார் தெரியுமா? உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறவர். ஆனா நமக்கு அது அறிவதே இல்லை, தெரிந்து கொள்ளவே இல்லை. காரணம் என்ன? we have a very poor mindset. மோசமான மனநிலைமையில இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், நம்ம சிந்தனைக்கு மேலானவர், நம்ம சிந்திப்பதற்கும் மேலான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாமே போய்விடுது. இன்னும் பெரியசா சொல்ல போனா நீங்க எடுத்து வாசிக்கலுங்க. வீட்டில் போயிட்டு நேரம் இல்லாத நான் குயிக்க போகிறேன், இல்ல வாசிருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. எலியா பண்ண ஒரு காரியத்தை வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அப்படியே அடுத்து வாசிருங்க. 2 ராஜாக்கள் 4-5 வாசிருங்க. அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். இங்க பாருங்களேன், எலியா சொன்னது எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சார். இது அக்செப்டபிள். ஏன்னா எலியாவை ஆண்டவர் பிரித்து எடுத்தார், எலியாவை அபிஷேகம் பண்ணினார், எலியாவுடன் ஆண்டவர் இருந்தார். எலியாவுடன் இருந்த ஆவி பலமான ஆவி. அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்தாலும் அதை ஆண்டவர் அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் செஞ்சார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரி, எலியாவாது விதவை வீட்டுக்கு போய் தான் அற்புதம் செஞ்சான். விதவை வீட்டுக்கு போனா, விதவை வீட்டுக்கு போனோன்னு, எப்பா எனக்கு ஒரு சப்பாத்தி சுட்டு கொடுன்னா, நமக்கு சப்பாத்தினா தான் தெரியும். ரொட்டி என்றால் நீங்க உடனே கடையில போய் வாங்குற பிரெட், ப்ளூபெரியிலையா வாங்குறீங்க பிரதர் பிரெட்டு, அந்த பிரெட்டு நினைக்காதீங்க. சப்பாத்தி செஞ்சு கொடுக்க சொன்னா அந்த அம்மா ஒரே ஒரு 3 சப்பாத்தி இருந்தது, ஒன்று கொடுத்துட்டு அந்த அம்மா போச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அந்த பாத்திரம் நிறைந்து விழுந்து கொண்டே இருந்தது, குறைவுபடாம இருந்தது. அடுத்து வந்தான் பாருங்க எலிசா. இவன் அவனை விட ஒரு படி மேல. ஏன் ஒரு படி மேலனா, ஒரு தருணங்கள் இருந்தா உங்களுக்கு அப்புறமா டைம் இருந்தா உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். என்னன்னா, இவன் அவனை விட 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். ஒன்னே ஒரு காரணம் தான். என்னன்னா, அவன் சொன்னா, எலியா சொன்னா, நான் எடுத்துக்கொள்வதை நீ பார்ப்பாய் என்றால், நான் எடுத்துக்கொள்வது நீ பார்ப்பாய் என்றால், நீ கேட்கிற 2 மடங்கு ஆசீர்வாதம் உனக்கு வரும். இவன் உட்கார்ந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்குறான். அவன் வீட்டில் என்ன குறைவில்லாமல் வந்தது. இதுல ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, நமக்குள்ள மைண்ட் செட் என்ன தெரியுமா, ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்துவாரா அப்படின்னா, சில நேரத்துல நீ ஜெபிப்பதற்கு முன்பதாகவே ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். சில நேரத்துல நீ ஜெபித்த உடனே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனா பெற்றுக்கொள்ளுகிற மனநிலைமை யாருக்கு தெரியுமா வேணும்? உனக்கு எனக்கு தான். ஆசீர்வாதம் எப்பவுமே வச்சுதான் இருக்காரு, அதுல எந்த குறையோ கிடையாது. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபை பழசா இருக்குது, அதை எடுத்து தூரம் போட்டுருவோம். காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குதா? புதிதாய் இருக்கிறது. அப்ப புதிதாய் இருக்கிற கிருபையில நீங்க நான் என்ன பண்ணா, என்ஜாய் பண்ணி போக வேண்டியதை தவிர நம்ம அதுல கொஸ்டின் பண்ண வேண்டியதே கிடையாது, அதுல டவுட் பட வேண்டியதே கிடையாது. அப்ப ஆண்டவர் போஷிக்க ஆரம்பித்து விட்டார். ஒருவேளை வழி நடத்தணும் அவர் தீர்மானிச்சு நம்ம வழி நடத்துகிறார் என்றால், முதல்ல சொன்னதை போல நீங்க கம்ப்ளைண்ட் இல்லாம போனீங்கன்னா அழகா வழி நடத்துவார். 2வது நம்ம பார்த்ததை போல ஸ்டபன் மைண்ட் இல்லாம, இந்த விதவை எலியா கேட்ட போது யோசித்தா, கொஞ்சம் யோசித்தா, என்னடா இவன் இப்படி கேட்கறானே, இருக்கிற ஒரே ஒரு கையளவு மாவு,
அதை தின்னுட்டு நானும் என் பிள்ளையும் சாவலான்னு இருந்தா இவன் வேற வந்து பங்குக்கு வந்துட்டான் அப்படின்னு யோசித்தான். ஆனா அவன் செய்த காரியங்கள் அவன் வாழ்க்கையில மாறி போட்டுருச்சு, அவர் வாழ்க்கையை மாற்றி போட்டு விட்டது. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, என்னதான் சூழ்நிலை மாறி இருந்தாலும் நீ ஆண்டருக்கு உன் ஸ்டபன் மைண்டை விட்டுட்டேன்னு வச்சுக்க, தானா ஆசீர்வாதம் உன் வீட்டில் வந்துகிட்டே. தானா சிலர்லாம் அவங்க வீட்டில் கஜனா பெட்டி வச்சிருப்பாங்க. கஜனா பெட்டினா பெருசாக நினைக்காதீங்க, ஒரு தவுலுண்டு டப்பா. அந்த டப்பா வேற எடுத்துட்டு வந்து ஜெபம் பண்ணி வைப்பாங்க சிலர்லாம். அது நல்லது, அவங்களுடைய நம்பிக்கை, நான் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஆண்டவரே இந்த டப்பாவில் போடுகிற எந்த பணமும் குறைவில்லாத நிறைவாய் மாற்றித்தார். நல்ல விஷயம். ஆண்டவரும் அதை அங்கீகரிக்கிறார். தெரியுமா உங்களுக்கு, சிலர் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டப்பா காலியாகவே ஆகாது. எப்பவுமே அதில் என்ன பண்ணோம், ரூபா இருந்துக்கிட்டே. சிலர் பர்ஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலி ஆகவே ஆகாது. இப்போ என் பர்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்த ரூபா கூட இருக்காது. ஏன்னா அது செல்லாது. ரூபா சொல்லுமா சொல்ல, ஏன்னா அது 29 பைசா கவர்மெண்ட் எடுத்துக்கிறான், 71 பைசா வச்சு நான் என்ன பண்ணுறது, அதனால செல்லாதுன்னு விட்டேன். இப்போ சிலர் பர்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா காலி ஆகாது, ஜோம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இந்த பர்ஸை நான் வாங்கியிருக்கேன், புது பர்ஸ் வாங்கும்போது ஜோம் பண்ணுவாங்க. இந்த பர்ஸில் ஒரு பொழுதும் ஒரு நாளும் குறைவில்லாத பணம் இருக்க நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரும் ஆசீர்வதிப்பார் அவங்களோட மன விருப்பத்தின்படியே. சிலர்லாம் பர்ஸ் புது பர்ஸ் வாங்கிட்டேன், எங்கே இதில் துட்டு வைக்கிறது அப்படின்னு யோசிச்சாங்கன்னா துட்டே வராது. தெரியுமா உங்களுக்கு, புது வீட்டுக்குள்ளே போகும்போது ஆண்டவரே நீர் எனக்கு முன்பதாய் வந்து இந்த வீட்டை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர் என்று நம்பி உள்ளே போகும்போது அந்த வீடு பரிசுத்தமாக இருக்கும். அடுத்த ஒரு வீடு, இந்த வீட்டுக்குள்ளே போனாலும் என்ன நடக்க போகுது, அதே சண்டை அதே பிரச்சனை அப்படின்னு நினச்சிப்பாங்களே. நாளே சண்டை ஆரம்பிச்சிடும் வீட்டுக்குள்ளே. ஏன் பாஸ்டர் அப்படி ஜோம் பண்ணாரு அப்படின்னு தொடங்குற சண்டை, நீ அந்த வீட்டை இடிச்சு கீழே தள்ளுற வரைக்கும், எந்த வீடு, இந்த சரீரமான வீடு மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அந்த வீடு நல்லா தான் இருக்கும். அந்த வீட்டில் வாழறவங்களுக்கு சமாதானமே இருக்காது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கல, உனக்குள்ள இருக்க பிடிவாத குணத்தை விடுவா என்றால் நீ வைத்திருப்பது என்னவா இருந்தாலும். இங்க இவளாவது கையளவு மாவு வச்சிருந்தா எலியா ஆசீர்வதிச்சான். எலிசா எதுவுமே இல்லை, வைத்திருந்து என்னமாகுதுன்னா வீட்டில் என்னக்குது போமா, அதை வச்சு சமாளிச்சுக்கமா போமான்ட்டான். இவளும் நம்பி போனா என்ன, அவளுடைய கடன் தீர்ந்து அவருடைய பிள்ளைகள் மீண்டு வர வரைக்கும் என்னை நிற்காமல் வார்த்து கொண்டே இருந்தது. நீ நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னுடைய சின்ன பிடிவாத குணத்தை விடுவாய் என்றால் ஆசீர்வாதம் குறைவில்லாத நிறைவாய் வருகிற அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். நமக்கு அந்த ரகசியம் தெரியல. இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்க, உங்க பிடிவாத குணத்தினால்தான் நிறைய விஷயத்துல ஆசீர்வாத குறைவு வந்து கொண்டே, வேற எதுவுமே கிடையாது. அடுத்து இன்னொரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். யோவான் 2:8 வாசிக்கலாம். யோவான் 2:8. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுதும் உண்டு பந்தி விசாரிப்பு இடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இப்ப பாருங்களேன், இயேசு செய்த முதல் அற்புதம் வேற எங்கேயும் போல, அதனால நீங்க போய் பெருசா பைபிளை தேட வேணும். இயேசு செய்த முதல் அற்புதம் என்ன அற்புதம் அப்படின்னா, இதுல சந்தேகப்படாம இருந்தது யாருன்னா இயேசுடைய தாய் தான். இயேசுடைய தாய் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உண்மையிலே ரொம்ப அழகான அம்மா. அந்த அம்மாவை போல ஒரு சிறந்த அம்மா உலகத்திலே இருக்க மாட்டாங்க. அந்த அம்மா என்னதான் ஆண்டவர் நம்மால் அவரை ஸ்திரீயே என் வேலை வரலன்னு சொன்னாலும் அந்த அம்மா கோத்து விட்டு போயிடுச்சு. யார, நம்ம தலைவரை. அவர் என்ன சொல்றாரு, செஞ்சிருங்கப்பா அப்படின்னு கோத்து விட்டு கிளம்பிடுச்சு. அவரும் சரி சொல்லிட்டாங்களேன்றதுக்காக, யார் அம்மா சொல்லை தட்டாத எப்பா அந்த வெளியே இருக்க கற்சாடிகளை நிரப்புங்கட்டார். இப்போ இயேசுக்கு டவுட்டு கிடையாது, கொண்டு வந்த வேலைக்காரனுக்கும் டவுட்டு கிடையாது, அது முண்டு கொண்டு போய் கொடுத்தா பத்தியா பந்தி விசாரிக்கிறவங்க கிட்ட அவனுக்கும் டவுட்டு கிடையாது, மார்த்தாளுக்கும் இயேசுடைய தாய்க்கும் டவுட்டு கிடையாது. இப்போ இந்த 3 சர்க்கிள்ல ஒரு ஆளுக்கு டவுட் வந்திருந்ததுன்னா அது திராட்சை ரசமாய் மாறி இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு ஆளுக்கு டவுட், இயேசுவும் தம்பி தண்ணி ஊத்திட்டியா, சரி எதுக்கும் எடுத்துருவோம், நான் கொஞ்சம் குச்சி பார்க்குறேன்னு நினச்சிருந்தாருன்னா அது தண்ணியாகவே இருந்திருக்கும். தண்ணியை கொண்டு வந்து ஊத்துனான் பாரு, இது எப்படிங்க தண்ணி வந்து திராட்சை ரசமா மாறன்னு எட்டி சட்டியை பார்த்துருந்தானா அது தண்ணியாகவே இருந்திருக்கும். இயேசுடைய தாய் மரியாளாவது பார்த்து அவர் சொல்லிட்டாரு, தம்பி அவர் செஞ்சிருப்பாரு, எதுக்கும் ஒரு சாம்பிள் கூட குடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிருந்தானா தண்ணியாக தான் இருந்திருக்கும். தெரியுமா உங்களுக்கு? இந்த ட்ரையாங்கிள் சர்க்கிளில் ஒருத்தர் கூட டவுட் இல்லை. இப்போ பந்து விசாரிக்கிறவன்கிட்ட போய் கொடுத்த உடனே அவன் ஷாக் ஆகிறான்.
என்னடா இவ்வளோ நல்ல திராட்சை ரசத்தை எவன்டா இவ்வளோ நேரம் ஒழிச்சு வச்சிருந்தது, எங்கடா வச்சிருந்தீங்கன்ற அளவுக்கு கோபப்படுற அளவுக்கு நல்ல திராட்சை ரசமாய் மாறிவிட்டார். நம்ம வாழ்க்கையில சில நேரத்தில் ஆண்டவர் அற்பமான விஷயத்தை நேர்த்தியா ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ருசியானதா மாத்துற அளவுக்கு வல்லமை இருக்கு. ஆனா நம்ம சந்தேகப்பட்டு 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 அதை பெற்றுக்கொள்ளாமலே போயிடும். ஆண்டவரே 10,000 தாங்க இந்த மாசம் எப்படி நடத்த போறேன் தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கும் தெரியாது, வேடிக்கை பார்த்துன்னு இருப்பார். ஆண்டவரே 10,000 தான் இருக்குது, நீங்க நடத்தினா நடத்துங்க, இல்ல என்ன பட்டினி போட்டா போடுங்க, எனக்கு கவலை இல்ல. சிங்கக்குட்டிகள் பட்டினி கடந்து தாட்சி அடைந்தாலும் இருக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் இப்படின்னு சொல்லிட்டு ஜோம் மட்டும் தொடங்கி பாருங்களேன். மாச கடைசியில உங்களுக்கே தெரியாது மீதி அந்த டப்பாக்குள்ள கிடக்கும், தெரியுமா உங்களுக்கு? ஆனா நமக்கு என்ன தெரியுமா, வாங்கும் போது இவ்வளவுதானா சம்பளம், இவ்வளவுதானா பணம், இதை வச்சு குடும்பத்தை எப்படி ரன் பண்றதுன்னு கேட்டா ரன்னே ஆகாது. அது அங்கேயே ஸ்டக்காய் நின்றும். அதுக்கு ஆயில் ஊற்றணும், பரிசுத்தாவியானவர் வந்து உங்களை ஓட்டி உங்க டவுட் மைண்டை மாற்றி எல்லாத்தையும் மாத்தினாதான் அது திரும்ப ஓட ஆரம்பிக்கும். இங்க ஒருவர் கூட சந்தேகப்படலை. நீ சந்தேகப்படாமல் இருப்பாய் என்றால் நீ எண்ணாத அற்பமான விஷயத்தை மதுரமாய் மாற்றுகிறது நம்ம ஆண்டவருடைய வேலையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, do not doubt whatever you have in your hand. அங்க ஆண்டவர் சுத்தி பார்த்ததுல அந்த கால் கழுவுற குண்டான் தண்ணி இருந்ததை தவிர வேற தண்ணி அவர் பார்க்கல. ஒருவேளை அவர் பந்தியில உள்ள உட்காந்துதானா, அந்த கிச்சனுக்குள்ள உட்காந்துதானா பெரிய பிரியாணி குண்டான பார்த்துருந்தானா தம்பி இந்த பிரியாணி குண்டான தண்ணி நறுப்பு, நான் பிரியாணியாய் மாற்றுகிறேன் என்று சொல்லியிருப்பார். ஆனா அவர் எங்க இருந்தாரு, வெளியே இருந்தபடினால அவரு கண்ணில் பட்டுது அதுதான். இன்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில வரும்பொழுது அவருடைய கண்ணில் நீ என்ன வச்சிருக்கிறன்னு பார்த்து அதை வைத்துதான் பழகி பெறுகிற ஆசீர்வாதம், மதுரமான ஆசீர்வாதம், இன்மையான ஆசீர்வாதத்தை அதை வைத்து அழகா கொடுத்து விடுகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம மனசுல என்ன இருக்கக்கூடாது, டவுட்டு. ஆண்டவர் செய்வாரானா, நீ எண்ணி பார்க்க முடியாத நேர்த்தியான அழகான சுவையானதை தருகிறவராக இருக்கிறார். நானும் அந்த பகுதியை வாசிக்கும் போது யோசித்து பார்த்துருப்பேன். அந்த பந்தி விசாரிக்கிறவன் ஷாக்காக இருக்க மாட்டான், யாரா இவன் இவ்வளோ ருசியா வச்சுக்கிட்டு. இப்போ நம்ம கூட என்ன ரொம்ப பண்ணுவோம், இந்த கல்யாணத்துக்கெல்லாம் பிரியாணி போட்டால் முதல்ல போயிடுவோம். இப்போல்லாம் நான் போகிறதுல சாப்பிட்றதுல, அப்போல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் போன சாப்பிட்ற வச்சு சொல்லுவோம், முதல்ல தம்பி ஒரு பேசனில் கறியாக எடுத்து கொஞ்சமாக சோறை மேலே மூடி எடுத்து வச்சிரு, நம்ம எல்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறோமா இல்லையா? நம்ம வீட்டோட ஃபங்க்ஷன் நண்டா கடைசியில் எல்லாம் போன பிறகு அதை எடுத்து பார்த்தா அது ஆறி போயிருக்கும், மேலே இருக்கிற சோறுலாம் வரன்னு இருக்கும். சோத்தத்துக்கு குப்பையில் போட்டு கறியை மட்டும் தின்ட்டு போயிடும். காரணம் என்னன்னா, நமக்கு அதில் இருக்கிறது ருசியாந்து வேணும், கடைசியாக சாப்பிடலாம். நம்மளால் அப்படித்தான், நம்ம தலைவரும் அதே குணம்தான். கடைசியில் எது அற்பம் என்று எண்ணினதோ, நம்ம வாழ்க்கையில் எது யூஸ் ஆகாதுன்னு எண்ணுறோமோ, இதெல்லாம் ஒரு காரியமா அப்படின்னு எண்ணுகிறோமோ அதை மதுரமாய் மாற்றினவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை பார்த்து முடித்து விடலாம். பிலிப்பியர் 4:19 வாசிக்கலாம். 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இங்க பாருங்க, அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ என்னால முடியாது அப்படின்னு நம்பாத. ஏனென்றால் முடியாது என்கிற எண்ணத்தை கொடுப்பதே பிசாசுடைய வேலை. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் யாருடைய மகிமைக்காக, இயேசுடைய மகிமையில நிறைவாய் தருகிறவராய் இருக்கிறார். அப்போ நமக்குள்ள இருக்கிறவர் இந்த பூமியில மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. உனக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கணும்னு இல்லை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க குறைவில்லாத வாழறோம் அப்படின்னு சாட்சி பிசாசு கொடுப்பதற்காகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேற எதுக்குமே கிடையாது. நம்ம அதுக்கு தகுதியானவர்களா அப்படின்னா அது தெரியாது, நம்ம அதுக்கு உகுந்தவர்களா அப்படின்னா தெரியாது. ஆனா ஆண்டவர் எந்த நேரத்திலையும் என்ன பின்பற்றி வந்துட்டான், என் வேத வசனத்தின் படி வாழ ஆரம்பித்து விட்டா, நான் சொல்லுகிற காரியத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்துட்டா, ஒருபொழுதும் வெட்கப்படக்கூடாது என்பதற்காகவே குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிறவர். அப்போ முடியாது என்பது காரியம் அவருடைய அகராதிலே கிடையாது, அவர் டிக்ஷனரியிலே கிடையாது. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்று மேல அடுத்து கடைசியா வாசம் முடிச்சுங்க. யோவான் 4:14 வாசிங்க.
நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீருற்றா இருக்கும் என்றார். இங்க பாருங்களேன், கடைசியா நான் பார்த்து முடிக்கிறேன். என்னன்னா, நீங்க முடியாதுன்னு எண்ணுகிற காரியத்தை அவர் அழகா நீரூற்றாய் மாற்றி விடுகிறவராய் இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு இஃப் யூ ஆர் எனி அமாங் திஸ் 4 மைண்ட் செட், ஜஸ்ட் ட்ராப் இட் ஹியர். இந்த 4 மனநிலையில உங்களுக்கு வேற ஏதாவது மனநிலை இருக்குன்னா இங்கேயே விட்டுருங்க. ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில இந்த 4 குணாதிசயங்களோ 4 மனநிலையும் என் வாழ்க்கையில இராதபடி பரிசுத்தாவினர் பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தானாகவே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு தருகிறவராக இருக்கிறார். இருந்த இடத்துல கண்களை மூடி பரிசுத்தாவினர் ஒப்பு கொடுப்போம். நமக்கு தெரியும் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் தெரியும். என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கம்ப்ளைண்ட். ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அதை பெருசா கம்ப்ளைண்ட் பண்ணி அதை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு எல்லாரும் காதலையும் கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ற வரைக்கும் நமக்கு தூக்கமே வராது. நான் சொல்றேன் கேளுங்க, அந்த மைண்ட் செட்டை தூக்கி போட்டுருங்க. ஏனென்றால் உனக்கும் எனக்கும் முன்பதாகவே வழியை அழகா ஆயத்தம் பண்ணுகிறவர், உனக்கும் எனக்கும் விரோதமா ஒருவனும் நிற்க முடியாத அளவுக்கு நல்ல பாதையை உருவாக்குறவர் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல பிடிவாத குணம் அதெல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. காரணம் என்னன்னா, நீங்க பிடிவாத பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் செய்கிற அதிசயத்தை பார்க்கவே முடியாது. ஆண்டவர் செய்கிற நன்மைகளை பார்க்கவே முடியாது. அவ்வளவு நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்த அக்காக்காரிய ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டான். தன்னுடைய சகோதரன் மீண்டும் கல்லறையிலிருந்து எழுந்து வருவதை பார்க்கும்பொழுது அவளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவ்வளோ நேரம் நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள் அதை பார்க்க முடியாமல் போச்சு. காரணம்னா சின்ன பிடிவாதம். இன்றைக்கு அந்த பிடிவாதம் இருப்புங்கன்றா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்க பிடிவாதத்தெல்லாம் நான் விட்டுறேன். இனி வேத வசனம் சொல்லுகிறதை போல நான் நடக்கிறேன். என்னை அழகா வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீ எண்ண முடியாத ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில தருகிறவராக இருக்கிறார். அதே போல எதுக்கும் சந்தேகப்படாதீங்க. எந்த விஷயமும் ஆண்டவரால் செய்ய முடியுமா இல்லை முடியாதா அப்படின்ற கேள்வியே வேணா. ஏனென்றால் உனக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்துல இருப்பவனை காட்டிலும் பெரியவர். உன்னை அழைத்தவர், உன்னை அபிஷேகம் பண்ணினவர், இந்த பூமியில உன்னை அழகா நிறுத்தி பல பேருக்கு முன்பதாக உன்னை சாட்சியாய் நிறுத்துவது அவருடைய வேலையாய் இருக்கிறது. நீ எவ்வளவுதான் சாட்சியாய் இருக்கணும்னு நினைச்சாலும் பிசாசு மேல கரை வைத்து கொண்டே இருப்பான். ஆனா உன் மனநிலைமை மாறும் பொழுது, அவர் உன்னை பரிசுத்தப்படுத்தும் பொழுது, அவர் உன்னை சாட்சியாய் நிறுத்தும் பொழுது ஒருவனும் உன்னை குறை சொல்ல முடியாது. அருமையான தேவச்சனமே, இந்த காலையில இந்த 4 மனநிலை இருக்குன்னா விட்டுருங்க. ஆண்டவர் உங்களை பலமாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில எங்க வாழ்க்கையில இருக்கிற மோசமான மனநிலைகள் எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஆவின் சிந்தனை கொடுங்க, வேதத்தின் சிந்தனை கொடுங்க. வேத வசனம் சொல்லுகிறதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஐஸ்வர்யத்தின் தகப்பன். எங்களை ஆசீர்வதிப்பது உம்மால் கூடும் ஆண்டவர். எங்களை விடுதலை ஆக்குவது உம்மால் கூடும். எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை ஒருவனும் தடை செய்ய முடியாது என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கிறது ஆண்டவர். அதன்படியே இந்த பூமியில எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க சாட்சியாய் நிறுத்துங்க. எங்கள் தலைகளை அபிஷேகம் பண்ணுங்க. நாங்க அநேகருக்கு முன்னோடியாய், அநேகரை பரலோகத்துக்கு அழைத்து வருகிறவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து மறைத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். காலையில சத்தியத்தை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும். இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நமகளோட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.